நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏதோ ஒன்று சரியாக அமையவில்லை என்று தோன்றுகிறதா? நாம் தினமும் ஓடுகிறோம். நாம் ஓயாது திட்டமிடுகிறோம். நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கை நம்மை கேட்காமல் தன் வழியில் நகர்கிறது. நம் வாழ்க்கையின் நகர்வை ஒரு நாள் நின்று பார்த்தால் புரியும். பிரச்சனை உலகமில்லை. பிரச்சனை சூழ்நிலைகள் இல்லை. பிரச்சனை மனிதர்கள் கூட இல்லை. பிரச்சனை நான் என்ற மையம்தான் என்று. இன்று நாம் ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்கப் போகிறோம். நான் என்பதை விட்டுவிட்டால் உலகம் உங்களைச் சுற்றி அனைத்தையும் எப்படி உருவாக்கும்? முதலில் நான் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். நான் என்றால் அது உங்கள் பெயரா? உங்கள் உடலா? உங்கள் பதவியா? இல்லை. நான் என்பது ஒரு மன அமைப்பு. அது ஒரு உள்மையம். அது ஒரு பாதுகாப்பு சுவர். அது எப்போதும் நம் மனதில் கேள்விகளை கேட்கும். எனக்கு என்ன ஆகும்? என்னை யார் மதிக்கிறார்கள்? நான் எப்படி தோன்றுகிறேன்? இந்த கேள்விகள் உருவாகும் மையத்தில்தான் நான் என்பது தன்னை ஒரு அடையாளமாக உருவாக்குகிறது. இந்த நான் உருவாகும் விதத்தை நாம் நம் குழந்தை பருவத்திலிருந்து கவனித்தால் புரியும். குழந்தையாக இருந்தபோது நாம் சிரித்தோம், காரணமில்லாமல். நாம் விளையாடினோம், ஒப்பீடு இல்லாமல். பிறகு என்ன நடந்தது? பெயர் வந்தது, ஒப்பீடு வந்தது, பாராட்டு வந்தது, கண்டிப்பு வந்தது. அங்கேதான் உருவானது நான். அது முதலில் பாதுகாப்புக்காக வந்தது. ஆனால் மெதுவாக அது கட்டுப்பாட்டாக மாறியது. நான் இப்படித்தான், நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் இப்படித்தான் ஆக வேண்டும், நான் இதைத்தான் செய்ய வேண்டும், நான் இதைச் செய்யக்கூடாது. இந்த நான் என்ற வாக்கியங்களால் மனிதன் தன் சுற்றில் காணாத சுவர்களை எழுப்பிக் கொண்டான். அவன் சிறைப்பட்ட இடம் உலகம் அல்ல. அவன் சிறை அவன் மனம். மனிதன் தன்னை வரையறுக்க ஆரம்பித்தான். இதுதான் என் குணம், இதுதான் என் வரம்பு, இதுதான் என் இலக்கு, இதற்கு அப்பால் நான் போகக்கூடாது. ஒவ்வொரு வரையறையும் ஒரு பாதுகாப்பு போலத் தோன்றியது. ஆனால் மெதுவாக அவை எல்லாம் கட்டுப்பாடுகளாக மாறின. இப்போது அவன் நான் என்ற மையத்திற்குள்தானே அடைக்கப்பட்டிருக்கிறான். நான் ஒரு எண்ணமாக இருந்தது. மனிதன் அதை அடையாளமாக மாற்றினான். அவன் சொன்னான், இதுதான் நான், இதைத் தாண்டி நான் இல்லை. அந்த நம்பிக்கை அவனுக்கே ஒரு எல்லையாக மாறியது. அவன் உலகால் கட்டுப்படுத்தப்படவில்லை. அவன் நான் என்ற எண்ணத்தால் கட்டுப்பட்டான். நான் என்ற சொல்லால் மனிதன் தன்னை அளந்தான். அளந்த இடம் அவனுடைய எல்லையாகிவிட்டது. அவன் வாழவில்லை, அவன் வரையறுக்கப்பட்டான். இயற்கை ஒரு ஓட்டத்தில் நகர்கிறது. ஆனால் மனிதன் அந்த ஓட்டத்தில் இணைவதற்கு பதிலாக தனக்கே ஒரு பாதையை உருவாக்கிக் கொண்டான். அந்த பாதை இயல்பானது அல்ல. அது பயத்தால் வடிவமைக்கப்பட்டது. அது ஒப்பீட்டால் கட்டப்பட்டது. இப்போது அவன்தான் கட்டிய பாதையில்தானே சிக்கிக் கொண்டிருக்கிறான். உருவாக்க நினைத்தவன் தன்னையே தடுத்து நிறுத்திக் கொண்டான். இயற்கை அழுத்தமின்றி ஓடுகிறது. அதன் நடையில் எளிமை இருக்கிறது. ஆனால் மனிதன் அந்த எளிமையை நம்பவில்லை. அவன் தன் பாதுகாப்புக்காக தனியே ஒரு பாதை அமைத்தான். அந்த பாதை மெதுவாக அவனுக்கே ஒரு எல்லையாக மாறியது. உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவன் தன் உள்ளார்ந்த ஓட்டத்தை மறைத்து விட்டான். இயற்கை ஓடுகிறது. மனிதன் எதிர்த்து ஓடுகிறான். இயற்கை அனுமதிக்கிறது. மனிதன் கட்டுப்படுத்துகிறான். அவன் உருவாக்கவில்லை, அவன் தடுத்துக் கொண்டான். இயற்கையின் ஓட்டத்தில் இணைந்திருந்தால் மனிதன் ஒரு அலைபோல் இருந்திருப்பான். ஆனால் அவன் தன்னை தனிமயமாக நினைத்தான். அந்த மையம் தனக்கே ஒரு பாதை அமைத்தது. இப்போது அந்த பாதை அவனை உலகத்திலிருந்து பிரிக்கிறது. உருவாக்க சக்தி இருந்தும் அவன் தடையாக மாறிவிட்டான். நான் எப்படி துன்பம் தருகிறது? ஒரு நிகழ்வு நடந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்வு தானாகவே துன்பம் தராது. ஆனால் மனம் சொல்லும் கதைதான் துன்பம் தரும். இது என்னை அவமானப்படுத்தியது, இது எனக்கு நஷ்டம், அவர் என்னை மதிக்கவில்லை, இந்த என்னை யார்? அதுதான் நான். கவனியுங்கள், நிகழ்வு நடக்கும். பிறகு மனம் அதற்கு அர்த்தம் கொடுக்கும். அந்த அர்த்தம் நான் மையத்தில் உருவாகும்.
அதிலிருந்து எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கோபம், பயம் இவை அனைத்தும் நான் காப்பாற்றும் முயற்சிகள். வாழ்க்கையை இழுத்தலும் விடுவித்தலும். இழுத்தல் என்பது தள்ளுவது, நிரூபிப்பது, கட்டுப்படுத்துவது. விடுவித்தல் என்பது கவனிப்பது, அனுமதிப்பது, ஒத்திசைவது. நீர் ஓடுகிறது, அது தள்ளாது, அது தன் இயல்பில் செல்கிறது. மரம் வளருகிறது, அது போட்டியிடாது, அது தன் நேரத்தில் மலர்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் எப்போதும் தள்ளிக் கொண்டும் இழுத்துக் கொண்டும் இருக்கிறான். நான் வெல்ல வேண்டும், நான் நிரூபிக்க வேண்டும், நான் முன்னேற வேண்டும் என்று பல வரையறைகளுக்குள் தன்னை இழுத்துக் கொண்டான். அதனால் என்ன நடக்கிறது? சோர்வு, உள்ளழுத்தம், அமைதியின்மை. நீங்கள் உங்கள் செயல்களை கட்டுப்படுத்துவதில் இருந்தால் நீங்கள் எப்போதும் பதட்டமாக இருப்பீர்கள். நீங்கள் அதன் போக்கில் இயல்பாக விட்டுவிட்டால் நீங்கள் தெளிவாகவும் அமைதியாகவும் இருப்பீர்கள். நீங்கள் அமைதியின் தெளிவில் இருந்தால் இயற்கை உங்களைச் சுற்றி அனைத்தையும் உருவாக்கும். வாழ்க்கையில் 3 படி நிலைகள் இருக்கின்றன. 1 நான் உருவாதல், 2 நான் உடைதல், 3 நான் கரைதல். 1 முதல் நிலை நான் என்ற அடையாளம் உருவாதல். நான் இதுவாக இருக்க வேண்டும், நான் அப்படியாக வேண்டும், நான் இப்படியாக வேண்டும் என்று நான் என்பதற்கு பல அடையாளங்களை வாழ்க்கையில் மனம் உருவாக்கும். 2ஆம் நிலை நான் என்ற அடையாளம் உடைதல். வாழ்க்கை சில சமயம் நம்மை உடைக்கும். நஷ்டம், அவமானம், தோல்வி, பயம், வெறுப்பு, கோபம், ஒப்பீடு போன்ற சம்பவங்களால் வாழ்க்கையின் பயணத்தில் நான் என்பது மெதுவாக தன்னை உடைக்கும். ஏன் நான் என்பதை உடைக்கும்? நான் என்று பிடித்து வைத்த அனைத்தையும் விடச் செய்ய. அந்த நான் உடைதல் தண்டனை அல்ல, விதியும் அல்ல. 3 அதுதான் 3ஆம் நிலை. நான் கரைதல். நான் என்பது உடைந்து தன்னை விரிவாக்கம் செய்யும் இயற்கையின் ஒத்திசைவில். அங்கே நான் மையம் மெலிதாகும். அங்கே போட்டி இல்லை, அங்கே ஒப்பீடு இல்லை, அங்கே பயம் இல்லை, அங்கே அனுபவம் மட்டுமே அமைதியாக நிற்கிறது. இந்த 3 நிலைகளையும் மனிதன் கடந்து தன்னை விடுவித்தால் அவனை சுற்றி அனைத்தும் தன்னால் உருவாகும். நீங்கள் வாழ்க்கையை உருவாக்க வேண்டியவர் அல்ல. உங்களைச் சுற்றி வாழ்க்கை உருவாக வேண்டும். நீங்கள் தடையை விட வேண்டும். நான் என்பது ஒரு மையம். அதை பிடித்து வைத்திருக்கும்போது உலகமும் இயற்கையும் உங்களிடம் சண்டையிடும். அதை மெதுவாக விடும்போது உலகமும் இயற்கையும் உங்களிடம் ஒத்திசைவடையும். நீங்கள் ஓட வேண்டியவர் அல்ல. நீங்கள் அமைதியான மையமாக இருந்தால் போதும். உங்களைச் சுற்றி அனைத்தும் உருவாகும். உங்களைச் சுற்றி அனைத்தும் உருவாக கீழ்க்கண்ட 3 பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். 1 10 நிமிடம் மௌனம். எதையும் சரி செய்யாமல், எதையும் யோசிக்காமல் கவனித்துக் கொண்டிருங்கள். 2 உள்கேள்வி. இதை நான் தள்ளுகிறேனா அல்லது இது இயல்பாக வருகிறதா? 3 பதிலளிக்காத பழக்கம். ஒரு சூழ்நிலையில் உடனே பதில் சொல்லாமல் இருங்கள். அங்கே நான் எப்படி செயல்பட முயற்சிக்கிறது என்று பாருங்கள். கவனிப்பது போதுமானது. மெல்ல நான் பின்னால் செல்லும். இந்த 3 பயிற்சிகளை தினமும் வாழ்வில் கொண்டுவர அனைத்தும் உங்களைச் சுற்றி இயல்பாக உருவாகுவதை நீங்களே கவனிக்கலாம். வாழ்க்கையின் ஓட்டத்தை கவனிக்க பழகினால் இயற்கை வாழ்க்கையை நமக்காக உருவாக்கும். நான் மலர்ந்து, நான் உடைந்து, நான் குறையும்போது அங்கு அமைதி மட்டுமே மீதம் இருக்கும். அப்பொழுது இயற்கை உங்களை நோக்கி அனைத்தையும் திருப்பும்.